கன்னிராசி அறிவு கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் என்றாலே தெரியும் குருஜி, தெரியும். நான் ரொம்ப நாளாக கேட்குறேன், கன்னிராசிக்காரர்கள்லாம் நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேணால் உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் கிடைத்ததா இல்லையா? ஏன்னா 0. சில பேருக்கு சில பிராப்தம், உங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லை, உங்களுக்கு இல்லை, அவ்வளோதான். 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். சார் ரொம்ப நாளாக பிரம்மச்சாரியாக இருக்கேன் சார், சரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார், இப்பவும் பிரம்மச்சாரியாக தான் சார் இருக்கேன், என் ஒய்ஃபு ஃபாரின் போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி. அது என்னமோ தெரில, இந்த பிரம்மச்சரியத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நீண்ட கனெக்டிவிட்டி. ஸோ பிறந்ததுலேருந்தே ஆஞ்சநேய பக்தர்கள் நீங்களாம். ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடைக்காது. இப்போ இவங்களுக்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது, 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரும் பொழுது என்ன ஆகும்னா, என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதில் லாபம் வர தொடங்குகிறது. என்ன சார் இது, எனக்கெல்லாம் இப்படி லாபம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு கடை ஆரம்பித்தேன், பார்த்தா இப்போ பிஸ்னஸை பேக்கரி டெவலப் பண்ணேன், பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருப்பீங்க. 11ஆம் இடம் என்பது என்ன? மாமனார், நண்பர்கள், புதிய நண்பர்களை பார்க்குறீங்க. உச்சம் பெற்ற குரு என்பதால் மாமனாருடைய அனுகிரகம் கிடைக்கிறது. மாமனாரே முன்னாடி வந்து என்ன மாப்பிள்ளை, என்ன எங்கிட்டலாம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு போவார். யார் இவர்? யார் சார் நீங்கள் வேறு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனாலும் இப்படி ஒரு அனுகிரகம் இருக்குது. அது ஏதோ ஒரு கன்னிராசிக்காரங்க 100ல் ஒரு 2 பேருக்கு நடக்கும்னு வச்சுக்கிங்களேன். நடக்கும், விட்டுருங்க அதோட. ஸோ அப்போ 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான். குரு 3ஐ பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுடைய தைரியம். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். தைரியமாக இருக்கணும், எதையும் ஃபேஸ் பண்ணும். மரணத்தின் விளிம்பு வரை சென்ற நான் சொல்லுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்தால் அப்படி மாற்றிடும், எல்லாத்தையும் மாற்றிடும். ஆனால் அந்த நல்ல இப்போ வந்துருச்சுல்ல, இப்போ 3ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார்ல, துணிந்து செயல்படுங்கள். கம்பெனி லாஸ் ஆனவங்க, இல்லை குரு பகவான் உங்களுக்கு மீட்சிமை தருவது தான் வந்திருக்காரு. இல்லை எல்லாம் போச்சு சார், வாழ்க்கையே போச்சு சார், அப்போல்லாம் பேசாதீங்க. இன்னைக்கு நினச்சா கூட நீங்கள் மாற்றலாம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது. காதலுக்கு செட் ஆக மாட்டீங்கன்னே 2 குழந்தை. குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்தை பார்த்துடுறார். ஸோ அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த வருடம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்லி ஹனிமூன் இயர், திஸ் இயர் யுவர் என்ஜாய்மெண்ட் இயர், அந்த மாதிரி ஃபேமிலி இயர் எல்லாம் வச்சுக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, குரு அடுத்து 7 பார்க்குறார். 7ங்கிறது இல்லறம். இத்தனை நாள் எதற்காக நீங்கள் காத்திருந்தீர்களோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். 7ங்கிறது என்னென்னா, உண்மையிலே சார் நம்ம வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லலை, கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஃபேமிலி கூட அவுட்டிங் போகவே உங்களுக்கு நேரம் இருக்காது. ஃபேமிலி கூட இருக்கணும், அவங்களோட வெளியே போகணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தான் உங்கள் அலுவலக பிஸி அந்த மாதிரி. போன வருஷம்லாம் உங்களை அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த சனி. ஸோ இந்த வருடம் 7ஆம் இடத்துல சனியும் குருவுமாக சேர்ந்து உங்களுக்கு காதலை வாரி வாரி வழங்குகிறார்கள். சில பேர் கப்புள்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருப்பீங்க. என்ன சார் வாழ்க்கை, இவங்க கூடலாம் யார் சார் வாழ்வா, இந்த மாதிரிலாம் பேசியிருப்பேன். அதெல்லாம் பேசாதீங்க, விடுங்க. யாரோ வக்கீல் சொல்லித்தராங்கிறதுக்காக தயவுசெய்து நீங்கள் டைவர்ஸ் எல்லாம் முன்னெடுக்காதீங்க. நிறைய பேர் டைவர்ஸ், என் வாழ்க்கையில் நான் ஒழிக்க வேண்டும் என்று விரும்பும் ஒரு வார்த்தை இந்த டைவர்ஸ். கீழ்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் லவ் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். ஸோ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது காதல் வருகிறது. உங்கள் பிரச்சனைகள் முக்கியமாக குடும்பம், குழந்தை, சந்தோஷம். ஆக குரு பகவான் திஸ் இயர் உங்களுக்கு ஃபேமிலி இயராக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக ஒரு சிலர் வந்து கடன்லாம் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த கடன்னா நிவர்த்தி ஆகுமா? சொத்து வாங்க எதனா வழி இருக்கா? அருமையான கேள்வி. கடன் ஏன்னா கடன் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபம் அதிகரிக்கிறது என்றாலே இன்டைரக்டாக ஆன்சர் என்னன்னா வறுமை ஒழிகிறது என்ற அர்த்தம். முக்கியமாக 5ஆம் இடத்தை குரு பார்த்து சொத்துக்கு பிளெஸிங் பண்ணுறாருன்னா, யார் சொத்தை கொடுப்பாங்க? சொத்து எப்போ வாங்குவீங்க? அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்தால்தான் சொத்தை நோக்கி நீங்கள் முன்னேற முடியும். ஸோ அப்போது 5ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கடன்கள் ஒழிகிறது என்பது டிஃபால்ட், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நாங்கள் சொத்து வாங்குகிற ப்ரீஷியஸ் லெவல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பேசிக் லெவல்ஸ்லாம் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். ஸோ அப்போது குரு 5ஐ பார்ப்பதால் தாராளமாக இதெல்லாம் சரியாயிடும். கண்டிப்பாக கடன் அடைஞ்சிரும். இவங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் குருஜி தரலாம்? 100க்கு 95 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார்.
ஸோ அதனுடைய 7ஆம் இடம் மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்தை விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சியாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும் சார். அந்த 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்காரே, கண்ட சனி இல்லையா? அதை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? உச்சம் பெற்ற குரு பார்க்க போகிறார், உங்கள் ராசியை பார்க்க மாட்டார். குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார், வேறு வேறு இடத்துக்கு போகும்போது பார்ப்பார். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் கீழே ஒரு கமெண்ட்டில் போடுவீங்க, சரியா நீங்கள் கால்குலேஷன் பண்ணல. கிடையாது. ஆகவே குரு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும். என்ன, உடம்பு கொஞ்சம் பாதிக்கும். இந்த நரம்பு பிரச்சனையும் அயன் அண்ட் புரோட்டீன் டிஃபிஷியன்சி நிச்சயமாக இருக்கும். அது கூட எதனாலன்னா கொஞ்சம் கண்ணு முழிச்சு வேலை செய்யறதுனால. ஏதோ 2 ரூபா கிடைக்கும்ல சார், அதனால் நான் கண்ணு முழிச்சு வேலை செஞ்சேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், நிறைய கோதுமை உணவு எடுத்துங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க. இதையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் தரும். 2, கணவன் மனைவி உறவில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும்.
எனக்கு கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதுலேயும் புதிய வேலை, புதிய வாழ்க்கை, புதிய பயணம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், ட்ரான்ஸ்ஃபர் வித் த ப்ரமோஷன்னு, நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறேன், எக்ஸாம் எழுதுகிறேன், 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுது, அதெல்லாம் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க சரி, அதே மாதிரி கோல்டன் சில்வர் வாங்கி விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, கமாடிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ரொம்ப கடன் வாங்கி அகலக்கால் வச்சு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு அது பெரும் பிரச்சனையை கொடுக்கும். அதுவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், இடமாற்றம் வந்தால் ஒத்துக்கணும். அதே மாதிரி தொழில் பண்ணும்போது நிறைய கடன் கொடுக்கக்கூடாது. இருக்கிற கமாடிட்டியை விற்று ஒழுங்காக நீங்கள் பணம் பண்ணீங்க. சார் நான் ஏதோ ஒரு கடனை வாங்கி பிஸ்னஸை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணட்டுமா அப்படின்னா பார்ட்னர்ஷிப் இல்லாமல் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணீங்க அப்படின்னா அது தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு உடல் ஆரோக்கியம் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு சில தானங்களும் தர்மங்களும் ரொம்ப அற்புத பலனை கொடுக்கும். சனிக்கிழமையில் வந்து எள் தானம், சுவாமிக்கு வந்து கோவிலில் மடபள்ளியில் எடுத்துகிட்டு போய் எள்ளை கொடுத்து அவங்கள வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு அவங்க தேவையான என்னென்ன பொருள்லாம் கேட்குறாங்களோ எல்லாம் எள் கலந்த சாதம் அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க. அப்போ அதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமான நல்ல பலன் கிடைக்கணும் சார், எனக்கு என்ன தான் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னா திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வரணும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே மன நிம்மதி, மனசாந்தி, ஆரோக்கியம். புத பகவானுக்கு வந்து பால் அபிஷேகம், பச்சை வஸ்திர தானம், அதே மாதிரி பச்சை புடவை, பச்சை ஜாக்கெட்டு, அந்த பச்சை வேஷ்டி, ஷர்ட்டு எல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு தானம் பண்ணுங்கள். அந்த தானம் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் வீட்லேயே எதுனா ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பண்ணுங்களேன், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது சார், எனக்கு வயசாகி போச்சு, அதே நேரத்தில் வருமானங்களும் எனக்கு ரொம்ப கம்மி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை பயிரை நல்லா அவிச்சிட்டு வெல்லம் கலந்து பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்க. இதை செஞ்சீங்க அப்படின்னா இதை விட மிகப்பெரிய தானம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும், சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும், பணமும் ஆரோக்கியமும் வந்து சேரும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. அதெல்லாம் கரெக்டு மார்க் தானே? 86 மார்க்கு. என்ன சார் 1 மார்க் மாத்திரம் கூட போட்டிங்களே, இன்னும் ஒரு 3 மார்க் போட்டு எனக்கு 89 90ஆவது எதாவது சொல்லலாம்ல அப்படின்னா 90 மார்க் வரும். அதற்கு பொறுமையும் நிதானமும் இருந்தால் வருட கடைசியில் 90 மார்க் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார் குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவா வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய் இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார் உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள்
அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷா வருஷம் வருமே சார், வருஷா வருஷம்லாம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலையும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் புள்ள, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா
சுகினோபவ. கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி, குரு 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. ஸோ கடக ராசியில வந்து அமர்ந்து குரு என்ன விதமான யோக பலன்களை நம்ம கன்னி ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லாப குரு. எல்லா வகையிலையும் லாபங்களை அறுவடை பண்ண போறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க விதைச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து விருத்தியாகி நல்லபடியா லாபத்தை கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த லாப குருவுடைய நிலையா இருக்கு. அதான் குருவுடைய நிலையா இருக்கு. குரு வந்து ஏன் லாப குரு நம்ம சொல்றோம் அப்படின்னா, உங்க ராசிக்கு 11ஆம் வீடான கடக ராசி குருவுடைய உச்ச வீடு. அந்த உச்ச வீட்டுக்கு குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி வரப்போறாரு. அது லாபஸ்தானம். லாப வீடுன்றது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியா மட்டும் கிடையாது. நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்திருந்தீங்களோ அந்த எல்லா வகையிலயுமே வந்து உங்களுக்கான நல்ல ஆதாயங்கள குடுக்க போறாருன்னு அர்த்தம். இது நாள் வரைக்கும் நீங்க பிரதிபலன் பாராம நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி இருக்கலாம். அவங்கலாம் அந்த 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 அவங்களுக்கு நீங்க செஞ்ச அந்த அவங்க கைமாறா வந்து உங்களுக்கு செய்ய நினைக்கிற விஷயத்த சரியான நேரத்துல உங்களுக்கு வந்து செய்ய போறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் சரியான நேரத்துல கைக்கு வந்து கிடைக்க போகுது. எல்லா வகையிலயும் உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல ஆதாயங்கள நீங்க அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லாபகரமான காலமா அடுத்து வரக்கூடிய ஓராண்டு இருக்க போகுது குருவுடைய அருளால. இதுல குரு வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. 2 கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் உபஜய ராசியான 11ஆம் இடத்துல அமரும் பட்சத்துல, உங்களுடைய முயற்சிகள் நீங்க வந்து எடுக்கக்கூடிய நல்ல நல்ல முயற்சிகள் எதுவா இருந்தாலும் நிச்சயமான முறையில தங்கு தடை இல்லாம வெற்றியை கொடுக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுடைய முயற்சி, போராட்டம், விருப்பம், உங்களுடைய தைரியம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. 11ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு பகவானால நல்ல லாபம் இருக்கு அப்படின்றத நான் சொன்ன மாதிரி, அவர் அமர்ற இடத்த விட அவர் வந்து பார்க்குற இடத்துக்கு வந்து அதீதமான பலன்களை கொடுப்பாரு. அந்த வகையில உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குரு இருக்கிற வீடு கடக ராசி, ஒரு நீர் ராசி. உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. ஸோ அந்த விருச்சிக ராசியும் ஒரு நீர் ராசி தான். அது மட்டும் இல்லாம குருவுடைய 5ஆம் பார்வை தான் வந்து விருச்சிக ராசியில விழுது. அவருடைய சமசப்த பார்வைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை வந்து மகர ராசி மேல விழுது. அதாவது உங்களுடைய ராசிக்கு யோக ஸ்தானத்துக்கு கிடைக்குது. அதுவும் ஒரு நீர் ராசி. குரு இருக்கிறது ஒரு நீர் ராசி. அவருடைய 5ஆம் பார்வை விழுகிறது விருச்சிக ராசி. அது ஒரு நீர் ராசி. 7ஆம் பார்வை சமசப்தம பார்வையாக கிடைக்கக்கூடிய குருவுடைய பார்வை விலகக்கூடிய ராசி மகர ராசி. அதுவும் ஒரு நீர் ராசி. அதையும் தாண்டி குருவுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வைன்னு சொல்லுவாங்க. முழு பலம் கொடுக்கக்கூடிய குருவுடைய பார்வையில பலம் வாய்ந்த பார்வைன்னா 9ஆம் பார்வை. அது விழுகக்கூடியதும் பார்த்தீங்கன்னா மீன ராசி, நீர் ராசி. ஸோ இந்த நீர் ராசி தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு யோகம்னு அர்த்தம். கன்னி ராசிக்காரர்களுக்கு கல்வி கற்கிறதுக்காகவும், வேலை வாய்ப்புகளுக்காகவும், தொழில் வாய்ப்புகளுக்காகவும் இனி வர்ற காலங்கள் குருவுடைய அருளால மாற்று மதத்தை சேர்ந்தவங்க, மாற்று மொழி பேசக்கூடியவங்க, அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் இவங்க மூலியமாலாம் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகத்தின் மூலியமா சிறந்த ராஜயோகங்கள் லாபகரமாக கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவில் வந்து உங்களுக்கு ஒரு பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. அது இந்த ஓராண்டுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது. குரு கொடுக்கக்கூடிய இந்த யோக பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி வர்ற உங்களோட ஆயுளுக்கும் தொடரும்ன்றது தான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு வருஷத்துல அதுக்கப்புறம் மாறிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. குரு வந்து கொடுத்தாச்சு அப்படின்னா அது நிரந்தரமானது. குரு கொடுக்கக்கூடிய வந்து உச்ச பலத்துல இருந்து கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு எதிர்காலம் எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க கன்னி ராசிக்காரர்கள். என்ன விதமான சங்கடங்களா இருந்தாலும் திருமண தடை திருமணம் ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா திருமண தடைன்னு 7ஆம் இடத்துக்கு ஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி இருந்துட்டு இருக்காரு. சனி வந்து உங்களுடைய 5ஆம் இடம் பஞ்சம ஸ்தானத்துக்கு யோக ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி 7ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. 5ஆம் இடத்து சனி 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான். அவருக்கு குருவுடைய பார்வையும் கிடைச்சிருச்சு இனிமே ஜூன் 2ஆம் தேதி மேல இருந்து. அதனால திருமண விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இதெல்லாமே வந்து நல்லபடியாக தீர்ந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்க போகுது அப்படின்றத சொல்ல முடியும். மேலும் வந்து திருமணத்துக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக வரக்கூடிய இந்த ஓராண்டில் ஒரு முதல் 6 மாதத்துக்குள்ளேயே திருமணம் நடக்கிறதுக்கான அற்புதமான யோக காலம் நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய விருப்பத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் இடமும் அதே நேரத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய விருப்பங்களை குறிக்கக்கூடிய அதுவும் 7ஆம் இடமும் விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். இந்த 3, 7 தொடர்பு வந்துருச்சு அப்படின்னாலே
திருமணம் உறுதியாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு சம்மந்தப்பட்ட நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சம்மதத்தை கொடுக்குறது குரு பகவான் தான். ஸோ குருவர்களால் உங்கள் முயற்சி, உங்கள் விருப்பம், அதன்படியான நீங்கள் விரும்பின மாதிரியான வாழ்க்கை அது அமைய போகுது. அது திருமணத்துலேயும் இருக்குது. நீங்கள் விரும்பின மாதிரி வாழ்க்கை அப்படின்றது ஒரு உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை வாங்கி, வண்டி வாகனத்தை வாங்கி, ஒரு கார் வாங்கி, மனைவி மக்களோட சந்தோஷமாக, கூட கணவன் குழந்தைகளோட சந்தோஷமாக இப்படி வாழ்றதுக்கான வாய்ப்பை வந்து குரு பகவான் கொடுக்க போகிறார். ஸோ இந்த அளவுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு தொழில் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்து எல்லா வகையிலையும் குருவுடைய அருளால் லாபகரமாக இருக்க போகுது இந்த குரு பயிற்சி காலம். மிக சிறந்த ராஜயோக காலம், சந்தேகமே வேண்டாம். 100% நீங்கள் ஹாப்பியாக இருங்க. 7ஆம் இடத்து சனி, கண்ட சனி, தொந்த போன அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதுங்க. தைரியமாக இருக்கலாம். குருவுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கடகராசியில் உச்ச வீட்டில் வந்து அமர்றாரு. அப்போ அவர் யாருன்னா உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில் 4, 7 கேந்திரங்கள் 2 கேந்திரங்கள் அதிபதியாக வந்து ஒரு லாபஸ்தானத்தில் அமர்றாரு. அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பான முறையில் நடக்கும். தைரியமாக, சந்தோஷமாக, நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நினச்ச காரியத்தை தைரியமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, நன்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வர்றதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுனால உலகத்துக்கே நல்லது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மையை முழுமையாக புரிஞ்சுக்கணும். குரு யார், அவர் வந்து நவகிரகங்களில் அவருடைய ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூபிட்டர் இல்லை அப்படின்னா இங்கே பூமி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே பூமியை நோக்கி, நம்மளை வாழக்கூடிய இந்த பூமியை நோக்கி நிறைய விண்கற்கள், எரிக்கற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமா. அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்துலையுமே நம்ம சொல்கிறோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வையினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவர் விளக்கிடுவார். நமக்கு எந்த தொந்தரவுலாம் நம்ம பார்த்துப்பார் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே தான். ஏன்னா குரு வந்து இங்கே நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சரியான இடங்களில் கிடைக்கும் போது நல்ல பலன்களை செய்வார். குரு இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் மண்ணில் உயிர்கள் வாழ்கிறாங்க. நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய, சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோடு இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து, மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்தில் இருப்பார். மீனத்தில் சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்தில் இருக்கார். இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைகிறதா கடகராசியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடகராசி மண்டலத்துக்குள்ளே குரு பகவான் வந்த பின்னாடி அவர் முழு சுபகிரகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லது, உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து இனி இந்த உலகத்தில் அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்றைக்கி நாட்டாளர்களுடைய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் உங்கள் மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதில் நமக்கு ஒரு நல்ல காலமாக நடுவில் வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து இப்போ 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 2026 நமக்கு வந்து இப்போ இனிமேல் 2026 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால் சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ளே இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விளக்கிட்டு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்கிறதுக்கு, பொருளாதாரத்தை சரியாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில் குருவுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம், இங்கே நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும், ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி, சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி, இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்ததாக கதி அடிப்படை, சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துலேயும். சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி,
அந்த அடிப்படையில் கோச்சார பலன் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே எங்கே இருக்குன்றது நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் வந்து காரணமாக ஸோ நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமளும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல உச்சமடைகிறார். இந்த 11ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி ஸ்தானம், லாபஸ்தானம்னே சொல்லலாம். முதல்ல அந்த 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் தான் பேரு. ஆனா அந்த லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். ஒரு ஜாதகத்துல 11ஆம் இடத்துல கிரகம் இருக்கு அப்படின்னா அவர் எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தை எளிமையாக சமாளிப்பார். மற்றவங்க எல்லாரும், அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆகி இவரையும் டென்ஷன் படுத்துவாங்க. ஆனா அந்த ஜாதகர் பெரிய அளவுக்கு அந்த போராட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் அதை மிகவும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் ஒரு பலன்கள். இப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி அந்த 11ஆம் இடத்துல கிரகங்கள் வந்திருக்கு. இந்த 11ஆம் இடத்துல கிரகங்கள் அந்த உச்சம் பெற்று வரும்போது, அதாவது குரு பகவான் உச்சம் பெற்று வரும்போது அபரிமிதமான ஒரு லாபத்தை தொழில் ரீதியாக கொடுக்க போறார். தொழில்ல இதுவரைக்கும் வளர்ச்சிகளே இல்லை, தொழில் ரீதியான ஒரு வாய்ப்புகள் வரமாட்டேங்குது. நிறைய பேர் கன்னிராசி அன்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருப்பீங்க. இந்த மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் ஒரு ஜாக்பாட்டு தான். அதாவது ஒரு எப்படி நம்ம ஒரு இந்த இடத்துல, அதாவது அல்ல ஒரு நிறையாத ஒரு செல்வம் வந்துட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு தேவையான பதவிகள், உங்களுக்கு தேவையான ஒரு வருமான உயர்வுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் வேணும்னு சில இடத்துல ஒரு ஆஃபர் பண்ணி நீங்க ஃப்ரீலான்சரா செயல்படக்கூடியான ஒரு நேரம். இப்படி அந்த மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க போகாத இடம் கிடையாது, நீங்க போகாத ஒரு நாடு கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஆயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப என்கேஜா இருப்பீங்க. நிறைய வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது இப்போ ஓடுனதுதான் ஓட்டம், இனிமேல் நம்மளால எப்போ ஓட போறோமோ அப்படின்னு தெரிஞ்சு அந்த உழைப்புக்குண்டான ஒரு நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 11ஆம் இடத்துல இருந்து அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால அந்த உடன் பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய சில சண்டை சச்சரவுகள் அப்படின்றது முழுமையாக நிவர்த்தி அடையிறதுக்குண்டான ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தையும் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் பார்க்கிறார். அதனால திருமணம் ஆனவுடனே குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து செயற்கை முறையில கருத்தரிப்பு அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் அப்படின்றது ஒரு சாதகமாக இருக்க போகுது. செயற்கை முறை கருத்தரிப்புலாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் அப்படின்றது அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், தெரியும். அதாவது எவ்வளவோ மனவேதனை, எவ்வளவோ வலி வேதனைகளை தாண்டி அந்த செயற்கை முறை கருத்தரிப்புக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அது எல்லாமே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக இந்த ஒரு வருட காலத்திற்குள்ள கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் குரு பகவான் அதிசாரம் பெற்று வர்றதுனால இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது முழுமையாக இருக்க போகுது.
உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து. அதனால முதல் திருமணம் யார் யாருக்கெல்லாம் ஃபெயிலியரா போச்சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 2வது திருமணத்திற்கு உண்டான ஒரு வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. அந்த 2வது திருமண வாழ்க்கை முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போகுது. இனிமேல் குழந்தை, குடும்பம், வேலை அப்படின்ற மாதிரியான உங்க லைஃப் ஸ்டைலை நீங்க மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் தனி மரமாக இருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமாக மாறுவதற்கு உண்டான ஒரு அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்க போகுது. அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது 2வது வாழ்க்கை மூலமாக வரப்போகுது. இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு காதல் அப்படி போன்ற விஷயங்கள் திருமணங்களாக மாறுவதற்கு இதுவரைக்கும் 2 வருடங்களாக பெற்றோர்களின் சம்மதத்தை பெற முடியாமல் இருந்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல அந்த பெற்றோர்களை சம்மதித்து உங்களுக்கு முழு ஆசீர்வாதத்தோடு அந்த திருமணங்களை நடத்தி வைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் தான். அதாவது நினைத்தவங்களை கல்யாணம் பண்றது, நீங்க எதிர்பார்த்த வரன் அமையிறது, 2வது திருமண வாழ்க்கை, இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையை பொறுத்து தான் இவர்களினுடைய குடும்பமே இருக்கும், இவங்களுடைய மகிழ்ச்சியும் இருக்கும். அந்த மகிழ்ச்சி ஸ்தானத்துல குரு உச்சம் அடைகிறதுனால அது நிரந்தர ஒரு மகிழ்ச்சியாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான், சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசீர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசைன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர், புகழ், பதவி, உயர்வு, இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல, பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.